പേര് ഫൈസൽ രാജ്. പകൽക്കനവ് മൂവിയുടെ പ്രൊഡ്യൂസർ, ഡയറക്ടർ அண்ட் ஹீரோ. ஒரு வருஷம் உழைப்பு இந்த பகல் கனவு மூவி. இதில் நிறைய பிரச்சனைகள் இருந்தாங்க. ஆனால் அதையெல்லாம் எதிர்த்து பெரிய ஒரு அளவுக்கு இந்த மூவி நான் தயார் பண்ணியிருக்குது. தமிழ்நாடு ஃபுல்லாக எனக்கு பெரிய சப்போர்ட்டு கொடுத்துருக்கு, இப்போவும் கொடுத்துட்டு தான் இருக்குது. தமிழ் லாங்குவேஜ்னால் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதனால் தமிழ் படம் பண்ணணும் ஒரு 10 வருஷம் என்னோடய ஆசை. அந்த ஆசை இப்போது எனக்கு நிறைவேற்ற முடிஞ்சது. அதுக்கு இந்த தமிழ் மனிதர்கள் என்னை சப்போர்ட் பண்ண எல்லா கராட்டா ராஜா சார், அப்புறம் இந்த கூல் சுரேஷ் அவர்கள், ஷக்கீலா மேடம், இவங்க எல்லாம் எனக்கு பெரிய அளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கு. இந்த படம் ஒரு சாதாரணமான ஒரு படம் கிடையாது. இதில் பெரிய ஒரு ஒர்க் அவுட் இருக்குது, பெரிய ஒரு பில்டப் இருக்குது. இந்த படம் பார்த்தீங்கன்னா என்றைக்குமே மறக்க முடியாமல் நிலைமைக்கு ஒரு கண்டென்ட்டு இதில் ஒரு டோன் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. அப்புறம் அதர் ஸ்டேட் லாங்குவேஜில் எந்த ஒரு இயக்குனருக்கும் கொடுக்க முடியாமல் அளவுக்கு அதை டப்பிங் பர்ஃபெக்ஷன் இந்த படத்துக்கு என்னால் கொண்டு வர முடிஞ்சுது. சரி, இது என்ன மாதிரி ஜேனராக இருக்குது அந்த கதை படம்? இது இந்த ப்ரெசண்டில் நடக்கிற மாதிரி ஒரு கண்டென்ட்டு. அந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிற மாதிரி அது தெரியாத அந்த கண்டென்ட்டு. வேலை இல்லாத ஒரு மனிதன், அவங்களோட ஒரு ஃப்ரெண்டு, அவங்க சேர்ந்து ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு இது கண்டென்ட் எப்படி க்ரியேட் பண்ணணும் என்று அவங்களுக்கு கரெக்டாக அது தெரியாது. அந்த தெரியாத ஏதோ ஒரு பெரிய டெவலப்புக்கு வரும் அப்படின்னு ஆசைப்பட்டு தப்பாக வீடியோஸ் பண்ணி அது ஒரு ஆபத்தில் போய் முடிகிற மாதிரி ஒரு கண்டென்ட். விழிப்புணர்வுக்காக எடுத்திருக்கீங்க அந்த படத்தை? என்ன சார்? விழிப்புணர்வு, சோசியல் மெசேஜ், அந்த மாதிரி அவேர்னஸ்க்காக எடுத்த படமா? இதில் ஒரு சின்ன அவேர்னஸ் இருக்குது. அது என்னென்னா, அந்த சில பேர் தப்பு பண்ணுற சில பேருக்கு ஒரு பெரிய அவேர்னஸ். அவங்க தப்பு பண்ணும்போது, ஒரு தப்பு பண்ண முயற்சி பண்ணும்போது அது அவங்க மைண்டில் ஒரு ஃபீல் வருது. அது அந்த மாதிரி தப்பு பண்ணக்கூடாது, தப்பு பண்ணால் இன்னொருத்தனுக்கு துரோகம், அந்த மாதிரி அந்த ஃபீல் மைண்ட்லேருந்து என்றைக்குமே போகாது. அந்த மாதிரி ஒரு டோன் இதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. நான் திரைப்பட தயாரிப்பாளர் வெங்கடேஷ் உங்களோட இந்த படத்தோடைய ஆடியோ ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். பகலிலே கனவு காணா அது பழிக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய இதில் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் படத்தோடைய பேரே பகல் கனவு வச்சுருக்காங்க. கண்டிப்பாக அது ஒரு சக்ஸஸ் மூவியாக இருக்கும். புதியவர்கள் புது முயற்சியாக இந்த படத்தை கொண்டு வந்திருக்காங்க. இந்த படத்துக்கு எனக்கு மிகப்பெரிய தொடர்பு உண்டு. பட் அதை நான் வெளியே சொல்ல முடியாது. அந்த தொடர்பை ஃபாசில் ராஜ் அப்படின்றவர் அது ஒரு டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவருக்கு என்னோடய வாழ்த்துக்களை சொல்கிறேன். இதில் நட்சத்திர பட்டாளமாக ஷக்கிலா மேடம், என்னுடைய இனிய நண்பர் கராத்தே சார்லாம் நடிச்சிருக்காரு. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா என்னுடைய சர்க்கிள் இருக்கக்கூடிய எல்லாருமே இந்த படத்தில் பங்கேற்கவங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இங்கே நடித்த நல்ல ஆர்டிஸ்ட்க்கும் நான் மிகப்பெரிய ஒரு நன்றி சொல்லணும். ஏன் அப்படின்னா, ஒரு படம் சின்ன படம் பெரிய படம் எதையுமே பார்க்காம அந்த படத்தில் வெற்றி பெற படத்துலையோ இல்லை தோல்வி வர படமானு பற்றி எந்த கணிப்பும் இல்லாமல் என்னுடைய வேலை, அதோட என்னுடைய பணி கடன் செய்து கிடப்பதே நான் திரையுலகத்துக்கு வந்துட்டேன். அது பெரிய பேனர், சின்ன பேனர், சின்ன ஆர்டிஸ்ட், பெரிய ஆர்டிஸ்ட், சின்ன கம்பெனி, பெரிய கம்பெனி எதுவுமே பார்க்காம புதியவர்களுக்கு நம்மளால் ஆன பங்களிப்பை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த படத்தில் நிறைய சீனியர் ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். ஏன்னா சினிமா ஒரு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு. இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையணும். இந்த படத்தில் நடித்த எல்லா கலைஞர்களும் திரையுலகத்தில் ஒரு நல்ல பெரிய இடத்துக்கு போகணும். சின்ன சின்ன படங்கள், ஏன்னா நானும் சின்ன சின்ன படங்கள் எடுத்த ஒரு தயாரிப்பாளர் தான். சின்ன சின்ன படங்கள்லாம் பொதுவெளியில் மக்களுக்கு ஆதரவு தரணும். தியேட்டர்ஸ் அதிகமாக கொடுக்கணும். அதாவது டிஸ்ட்ரிபியூட்டருக்கு இது சின்ன படம் தானே, சேட்டலைட்டில் வாங்குறவங்களுக்கு இது சின்ன படம் தானே, ஓடிடி பிளாட்ஃபார்மில் சின்ன படம் தானே அப்படின்ற கட்டமைப்பை உடைத்து சின்ன படம் பெரிய படம்ன்ற கான்செப்ட்லேயே இல்லாமல் இது நல்ல படம் அப்படின்னு மனசை உள்வாங்கிட்டு நீங்கள் மக்களிடம் கொண்டு போய் சேர்த்திங்கன்னா அந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையும். அந்த வகையில் பகல் கனவு படமும் மிகப்பெரிய ஒரு வெற்றியடைய வாழ்த்துக்கள். நன்றி. மாலை வணக்கம். இந்த இனிய மாலை வேளையில் நமது
பகல் கனவு திரைப்படத்தினை ஆடியோ இசை வெளியீடு மிக சிறப்பாக இது வரைக்கும் நடந்துச்சு. இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்கி மட்டுமல்லாமல் சிறு பட தயாரிப்பு நிறுவனங்களை ஊக்குவித்து வரும் நமது அண்ணன் திரு அன்புச்செல்வன் அவர்களை சிறு உரையாற்ற வருமாறு அன்போடு அழைக்கிறேன். எல்லாரும் உட்கார வச்சுங்க சார். எல்லாம் உட்காந்துட்டு போட்டோ போட்டோ எடுத்துக்கோங்க. சார் இங்கே பாருங்க சார். சார் ஜஸ்ட் ரைட். ஹீரோ சார் அங்கே பாருங்க. ஹீரோ டைரக்டர் ப்ரொடியூசர் ஆடியோ நம்ம தான் ஆலினால் எடுக்கிறாரு. ஆமாம் தமிழ்நாட்டில் வந்து கேரளா படமும் கன்னடா படம் தான் ஓடுது. உட்காந்து இன்வைட் பேசுகிறோம். கூட்டுங்க அடுத்த ஒரு மேடம் கூப்பிடுறேன். கேரளத்தின் தமிழ்நாட்டின் கனவு கன்னி, கேரளத்தின் பைங்கிளி, தமிழகத்தின் கனவு கன்னி, எங்களின் அண்ணி சகிலா அக்கா அவர்களே அன்போடு வருக வருக வரவேற்கின்றோம் மேடைக்கு. சார் இங்கே பாருங்க சார். சார் சார் இங்கே கடந்த 30-40 ஆண்டுகளாக திரைத்துறையில் பயணித்து வரும் திரை விரும்பி அண்ணன் கராத்தே ராஜா அண்ணா அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். சார் இங்கே பாருங்க சார். இங்கே பாருங்க சார். போட்டோ போட்டோ ஓகே சார் போட்டோ. ஓகே ஓகே. அடுத்த கூப்பிடுறேன் சார். அண்ணா வெங்கடேசன். திரைப்பட தயாரிப்பாளர் திரு வி கே வெங்கடேசன் அண்ணா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். சொல்லணும் எங்க தமிழ் திரைப்படத்தை வாழ வைக்க வந்திருக்கீங்க. அடுத்த சார் சார் வேலாயுத பாண்டியன் குற்றாலத்தில் குற்றாலத்தின் கிங் திரைப்படத்தின் வில்லன் வேலாயுத பாண்டியன் அண்ணா அவர்களை வருக வருக என மேடைக்கு அழைக்கிறோம். குளிர்ச்சி மன்னன் சார் இங்கே பாருங்க சார். சார் ஸ்ட்ரைட்.